அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 2024-25 நிதியாண்டிற்கு ஓல்டு ரெஜிமா நியூ ரெஜிமா எதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத IFHRMS களஞ்சியம் ஆப்பில் போயிட்டு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பீங்க. அதில் ஓல்டு ரெஜிம் செலக்ட் பண்ணவங்க IFHRMS களஞ்சியம் வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுடைய ஹவுஸ் ரெண்ட் டீட்டெயில்ஸ், ஹவுஸ் லோன் டீட்டெயில்ஸ், டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் 6A, அதர் இன்கம் போன்ற விவரங்களை அப்டேட் பண்ணி செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆர் டைப் URL அப்படிங்கிற இடத்துல IFHRMS லாகின் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அதில் TNTA களஞ்சியம் அப்படின்ட்டு களஞ்சியம் ஹோம் TNTAன்னு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அது லாகின் அப்படிங்கிறதுல எம்ப்ளாயி, பென்ஷனர், அதர்ஸ்ன்னு இருக்கும். அதில் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு எம்ப்ளாயி ஐடி, பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல எம்ப்ளாயி ஐடியில் உங்கள் IFHRMS ஐடி கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிட்டு அந்த களஞ்சியம் வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த களஞ்சியம் ஹோம் பேஜில் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீசஸில் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் செகண்ட் டேப்பாக இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் டாஸ்க்ஸ் அப்படிங்கிறதுல ஹவுஸ் ரெண்ட் இன்ஃபர்மேஷன், ஹவுஸ் லோன் இன்ஃபர்மேஷன், டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் 6A, அதர் இன்கம், இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் மெத்தட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஹவுஸ் ரெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஹவுஸ் ரெண்ட் பெய்டு அப்படிங்கிறது போட்டு ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் நீங்கள் மந்த்லி ஹவுஸ் ரெண்ட் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் மந்த்லி ஹவுஸ் ரெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் அந்த ஹவுஸ் ஓனரோட பேன் நம்பரை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பேன் நம்பர் இல்லை அப்படின்னா அவங்களுடைய டிக்ளரேஷனை நீங்கள் என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணணும். மந்த்லி ஹவுஸ் ரெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு மேலே கூடிய நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததில் உங்களுக்கு ஹவுஸ் லோன் டீட்டெயில்ஸ் கேட்கும். இந்த ஹவுஸ் லோன் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு கீழே கூடிய ஆட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் லோன் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ப்ராப்பர்ட்டி டைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா லெட் அவுட் செல்ஃப் ஆக்குபைடுன்னு இருக்கும். நீங்கள் செல்ஃப் ஆக்குபைடுனா அது செல்ஃப் ஆக்குபைடுன்னு கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அட்ரஸ் அப்படிங்கிறதுல உங்கள் அட்ரஸை டைப் பண்ணுங்கள். லோன் சேங்ஷன் டேட் அப்படிங்கிறதுல என்றைக்கு உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆச்சோ அந்த டேட்டை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். லோன் சேங்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த ஹவுஸ் லோன் எவ்வளோ உங்களுக்கு சேங்ஷன் ஆச்சோ அந்த அமௌண்ட் என்டர் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பொசிஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு எப்போ லோன் முடிகிறதோ அந்த டேட்டை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அது கீழே பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குறாங்க. அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் என்டர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு எலிஜிபிள் ஃபார் செக்ஷன் 80E இருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணுங்கள். ஜாயிண்ட் லோனாக இருந்தால் அந்த ஜாயிண்ட் லோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ப்ரீ EMI இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபார் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் எவ்வளவோ அதை என்டர் பண்ணுங்கள். அதே போல் ப்ரீ EMI இன்ட்ரெஸ்ட் பெய்டு இன் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ஸ் எவ்வளவோ அதை இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஹவுஸ் லோன் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் 6Aன்னு வரும். நீங்கள் 6A சாப்டர் 6Aயில் என்ன டிடக்ஷன்ஸ் இதுக்கு முன்னால் கொடுத்துருக்கீங்களோ அதை பூராமே இங்கே ஃபில் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அண்டர் செக்ஷன் 80D அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட் எதாவது பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கொடுக்கலாம். டொனேஷன் ஃபார் ரிசர்ச் 80GGA இருந்ததுன்னா கொடுக்கலாம். கிளைம் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 80GG இருந்ததுன்னா இங்கே கொடுக்கலாம். இந்த 80GGயில் யாருக்காவது HRA வராமல் ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த 80GG வரும். இல்லைன்னா நோன் போட்டிருக்கேன். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்டர் 80CCE இருந்ததுன்னா இங்கே காட்டுங்க. இதை கிளிக் பண்ணி அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 80CCD 1B இருந்ததுன்னா அதை இங்கே காட்டுங்க. லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஏதாவது LIC நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பாலிசி அப்படிங்கிறத கொடுத்து பாலிசி ஸ்டார்ட் டேட்டு, பாலிசி நம்பர், சம் அஷ்யூர்டு, எவ்வளோ ப்ரீமியம் பெய்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ணுங்கள். அடுத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 80D
80Dயில் உங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் காட்டுங்க. ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளவு, ப்ரீமியம் கவர் சீனியர் சிட்டிசன்ஸ்னால் எஸ்னோ போடுங்க. அதே போல் ப்ரீமியம் ஃபார் பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ப்ரீமியம் கட்டினீங்க அந்த அமௌண்ட்டை காட்டுங்க. பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன்னா அதை கிளிக் பண்ணி வெரி சீனியர் சிட்டிசன் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதே போல் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் வெரி சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்குறாங்க, அது இருந்ததுன்னா இங்கே என்டர் பண்ணிடுங்க. ஸோ 80Dயில் நீங்கள் எந்த அமௌண்ட் காட்டினீங்களோ அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அமௌண்ட்டை இந்த இடத்துல நீங்கள் காட்டிக்கலாம். நீங்கள் NHISல கட்டுற அமௌண்ட்டையும் இந்த 80Dயில் காட்டிக்கலாம். அடுத்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்ச் டிபெண்டன்ஸ் யாராவது உங்களுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்ச் டிபெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த 80DD காட்டியிருப்பீங்க, அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இங்கே காட்டிக்கலாம். அடுத்து டொனேஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80G அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது டொனேஷன் 80Gயில் ஏதாவது டொனேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதற்கு கீழே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 80CCGயில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஸோ டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 6Aல உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அமௌண்ட் இருக்கிறதோ அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு அதர் இன்கம் காட்டும். அதர் இன்கமில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் ப்ரொஃபஷன் இருந்ததுன்னா என்டர் பண்ணுங்கள். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் எனி அதர் சோர்ஸ், டிடிஎஸ் பெய்ட் ஆன் அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ், இதெல்லாமே வந்து அதர் இன்கமில் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் டிக்ளரேஷன் ரிவ்யூன்னு வந்திருக்கும். அதில் வந்து மந்த்லி ஹவுஸ் ரெண்ட் பெய்டு, டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் 6A, அதர் இன்கம், ஹவுஸ் லோன் இன்ஃபர்மேஷன், இதெல்லாமே நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்திருக்கும். அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே கூடிய சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதே போல் IFHRMS களஞ்சியம் ஆப்பில் வந்து ஓல்ட் ரெஜிம் செலக்ட் பண்ணவங்க அவர்களுடைய இந்த ஹவுஸ் ரெண்ட் டீட்டெயில்ஸ், ஹவுஸ் லோன் டீட்டெயில்ஸ், டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் 6A, அதர் இன்கம், இந்த விவரங்களையெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷனை வந்து கொடுக்கணும். தேங்க்யூ.